ப்ரோ நாங்கள் இன்ஜின் பெயிண்ட் அடித்தோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொறியாக இருக்குது. எந்த நாள் பிரச்சனை? நாங்கள் 600 டெல்சியஸ் பெயிண்ட் தான் அடித்தோம். எனக்கு இது கொஞ்சம் தெரிஞ்சால் சொல்கிறீங்களா ப்ரோ? என்ன ப்ராப்ளம்னா அவங்க வந்து எல்லாமே கரெக்டாக பண்ணிடுறாங்க. ப்ராசஸ்லாம் பெயிண்ட் ரிமூவர் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை ப்ராப்பர் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 2K ப்ரைமர் எல்லாமே அடிச்சிருக்காரு. ஆனால் பெயிண்ட் செலெக்ஷன் பண்ணதில் ராங்காக பண்ணிட்டாரு. என்னன்னா எம்ஆர்எஃப்ல 600 டிகிரி செல்சியஸ் பெயிண்ட்டை போய் இதுக்கு வாங்கிட்டாரு. அந்த பெயிண்ட் ஆக்சுவலாக எதுக்கு யூஸ் பண்ணுறதுனா எக்ஸாஸ்ட் இது மாதிரி அதிக டெம்பரேச்சர் 600-700 டிகிரி வரும்ல அதுக்கு யூஸ் பண்ணுறது. அதை வந்து யூஸ் பண்ணலாம். அது யூஸ் பண்ணாலும் ப்ராப்பராக குக் பண்ணணும். அதை டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணி அது அவனில் வச்சு ப்ராப்பராக குக் பண்ணோன்னா அது மெயின்டைன் ஆகும். இவர் என்ன பண்ணிட்டாரு, நம்ம நார்மலாக ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி கன்னில் வச்சு அடிச்சுட்டு அதை அப்படியே வச்சதுனால இந்த மாதிரி சிங்கேஜ் ப்ராப்ளம் மாதிரி ஆயிடுச்சு. அது மாதிரி நம்ம வாங்குற எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் அந்த ப்ராடக்டை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கம்பெனிக்காரங்களே ஒரு கைட் கொடுத்துருப்பாங்க. அது பேர் தான் வந்து டிடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, டெக்னிக்கல் டேட்டா ஷீட். அந்த டெக்னிக்கல் டேட்டா ஷீட்டை அவங்க கொடுக்கலான்னு பரவாயில்ல, நம்ம கூகுளில் வந்து என்ன பிராண்டு பெயிண்ட் வாங்கியிருக்கோமோ அதை போட்டோம்னா அதுக்கான ஃபுல் டீட்டெயில் வரும். அது எப்படி அடிக்கணும், எவ்வளோ டெம்பரேச்சரில் யூஸ் பண்ணலாம், அது எவ்வளோ தின்னர் மிக்ஸ் பண்ணணும், எவ்வளோ ஹார்ட்னர் மிக்ஸ் பண்ணணும், இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் அதில் கொடுத்துருப்பாங்க. அதுபடி நம்ம ப்ராப்பராக அடித்தோனாலே எந்த ஒரு ப்ராப்ளமே வராது.